இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தின விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 2ஆம் நாள் 16/3/2026 மார்ச் மாதம் திங்கட்கிழமை. என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:21 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி காலை 8:56 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் அதிகாலை 5:13 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:13 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது காலை 6:20 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 5:13 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு தைரியத்துடனும் வளர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. மனதுல நம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. பணியிட சூழல்கள் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய கோபமான மனநிலையை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இருவருக்கும் இடையில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன செலவுகளும் இருக்க தங்க செய்யும். இது உங்களுக்கு சுமையாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தவிர்க்க முடியாத செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு உடற்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வது உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோகத்துல வருமானமும் இருக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். எதையும் நேர்மையாக செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். பெருமையாகவும் உணர்வீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சாமர்த்தியமாக திட்டமிட்டு எந்த ஒரு செயலிலும் இறங்குவதும் நல்லது. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடனே முடியக்கூடிய சில வேலைகள்ல கூட அலைச்சல்கள் ஏற்பட்டு தாங்க முடியும். சிலருடைய உதவிகளை நீங்க எதிர்பார்க்கவும் செய்யலாம். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அந்நிய பெண்கள் இடத்துல அதிகப்படியான நெருக்கத்தை காட்டவும் வேண்டாம். கவனமாக பேசுவதும் நல்லது. பிள்ளைகள் இடத்துல கோபமாக பேசவும் வேண்டாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சில நேரங்கள்ல வெறுப்பாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உங்களை யாரும் கண்டுகொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். சில நேரங்கள்ல நீங்க தனிமையாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன இழப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல மறைமுக அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்கும். சற்று கவனமாக பேசினாலே போதும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய வருமானம் திருப்திகரமாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல மும்முரமாக ஈடுபடவும் செய்வீங்க. இன்று வேலையில பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலை மற்றும் வீட்டு வேலைகளை சரியாகவும் முடிக்கவும் செய்வீங்க. சில எதிர்பாராத பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் இருக்கும். சகோதரர்கள் கிட்ட சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. விளையாட்டுத்தனமாக யாரிடத்திலும் பேசிவிடவும் வேண்டாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது.
பழைய நினைவுகளின் மூலமாக செயல்பாடுகள்ல ஒரு விதமான பதட்டமும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். எண்ணிய வேலைகள் நிறைவடைவதில் காலதாமதங்களும் ஏற்படலாம். புதிய மின்னணு மற்றும் மின்சாதன சாதனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. விவேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. நண்பர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பயன் தரக்கூடிய நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நன்மைகளும் உண்டாகும். வேலையில மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். இது தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சியான நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணையும் உங்கள் இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வாங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். வங்கியில பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடும் இருக்காது. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுக்காக சிறிது பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகளாகவும் இருக்கலாம். என்று உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பல வகைகளிலும் நன்மைகளும் உண்டாகும். சில தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில மேன்மையும் இருக்கும். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு உங்களுடைய வேலைகளும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால பெரிய சிறப்பாகவும் உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன அமைதியும் உண்டாகும். வேலையில உயர்வு உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவியில பெருமையாகவும் உணர்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எடுத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. புத்திசாலித்தனமாக நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில அவசர வேலைகளும் ஏற்படலாம். அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வருகின்ற வருமானத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த குறைகளும் நீங்கும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடைய வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு உதவவும் செய்வீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்று குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவே இருக்கும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. இன்று மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. மாலை நேரத்துல பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. புதிய முயற்சிகள்ல நீங்க ஈடுபடவும் செய்யலாம். எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். அரசு விஷயங்கள்ல பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வி தொடர்பான முன்னேற்றமும் உண்டாகும். பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பொருளாதார சிக்கல்களும் குறையும். வெற்றி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்களும் குறையும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை விரைந்து ஆற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று உங்களுடைய பணியின் மூலமாக நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. சுய முயற்சியின் மூலமாக புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல நம்பிக்கையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியுடன் பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. நிதிநிலை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். செழிப்பாகவும் உணர்வீங்க. கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். மன உறுதியின் காரணமாக இன்று நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாமதமானாலும் எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பல வகைகளிலுமே நன்மைகளும் உண்டாகும். விருப்பப்பட்ட வேலைகளை தடையில்லாமல் முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய அறிவு திறமையினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். தர்ம காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. மகான்களுடைய சந்திப்புகளும் ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தோடும் இருப்பீங்க. கடந்த கால சேமிப்புகள் இப்பொழுது கை கொடுப்பதாகவும் இருக்கும். சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கத்தங்க செய்யும். உறவினர்களினால தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். வேலை இடங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வரவு செலவு கணக்குகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. கனிவாக பேசி எடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வரவும் உயரும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் இடத்துல இருந்து சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். மனதுல தைரியமும் அதிகரிக்கும். இப்பொழுது நீங்கள் தொடங்கக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கமானவர்களின் மூலமாக அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலையில முன்னேற்றமும் இருக்கும். உயர் பதவியை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் கிட்ட இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். பிடித்தமான உணவுகளை உண்டும் மகிழ்வீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் தொடர்பாக சமூக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று எந்த ஒரு விஷயங்களிலுமே சோம்பேறித்தனமான போக்கினை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கமானவர்களின் மூலமாக அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் கவனமாகவும் இருங்க. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாழ்க்கை துணையின் வழியில பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காலை 5:13 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதற்கு பின்பு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களுடைய செயல்களில் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று வழக்கமான வேலைகளிலும் சுறுசுறுப்பாக ஈடுபடவும் செய்வீங்க. சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அன்பையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அதற்கான மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க.
உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், செலவுகளும் இருக்கும். உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன அசௌகரியங்களும் இருக்கத்தாங்க செய்யும். சிலருக்கு தொண்டை எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. தொழிலுக்கு எதிராக இருந்து வந்த பகைமைகளும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். அந்நியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல குதூகலமான போக்கும் காணப்படும். இன்று நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வங்கி இருப்பும் அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான பண பலன்களும் உங்களிடத்துல இருக்கும். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களுடைய பேச்சுக்களை அதிகப்படியாக கேட்டுக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். உறவினர்கள் வீட்டு பிரச்சனைகள்ல இருந்து நீங்க ஒதுங்கி இருப்பதே நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். மற்றவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடவும் வேண்டாம். முடிவுகளும் எடுக்கவும் வேண்டாம். உறவினர்கள் கிட்ட உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில தடைகளையும் தாண்டியும் வருவீங்க. சிலருக்கு உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாண்டு பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடையை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அவர்கள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சகோதரர்களினால செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. வேலை அல்லது தொழில் தொடர்பாக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகள் கிட்ட இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். ஆதரவுகளும் இருக்கும். சிலரிடத்துல இருந்து பரிசு பொருட்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நாட்களாக நீங்க காண வேண்டிய நண்பர்களை இப்பொழுது சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு படிப்பிலும் சரி விளையாட்டு போட்டியிலும் சரி சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று மனதள புதுவிதமான எண்ணங்களும் ஏற்படலாம். நண்பர்களின் மூலமாக ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. தந்தையின் வழியில சொத்துக்களும் வந்து சேரும். வியாபாரத்துல கூட்டாளிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 5:13 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி மற்றும் வெற்றி குறித்த கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக் கொள்வதும் நல்லது. முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல சின்ன சின்ன சவால்களும் காணப்பட்டாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல ஒத்துப்போவதும் நல்லது. அவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. இருவருமே என்று ஒன்றாக அமர்ந்து தீர்மானங்களை எடுப்பதும் நல்லதுதாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உணர்ச்சிகரமான மனநிலையை விட்டுவிட்டு சற்று நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. என்று மன அமைதியும் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். வெளியூர் பயணங்களின் மூலமாக வருமானமும் இருக்கும். வியாபாரத்துல கூட நிறைவான லாபத்தையும் பெறலாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பகைமைகளும் நீங்கும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் செலவுகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமும் உண்டாகும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். உங்களுடைய தேவைக்காக சிறிது சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
விருப்பப்பட்ட நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு பிரச்சனைகள்ல உறுதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. நம்பியவர்களுக்காக சில உதவிகளும் செய்வீங்க. வெளியூர் பயணத்தின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாகவும் பேசுங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நட்பு வட்டாரமும் விரிவடையும். அரசு அதிகாரிகளுடைய உதவிகளினால சில வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்கள் தாயாருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான மனநிலையுடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். அதற்கான பேச்சுவார்த்தைகளும் வீட்டுல நடைபெறலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களுடைய தொழில் தொடர்பான முயற்சிகள் நல்ல வருமானத்தை தருவதாகவும் இருக்கும். இன்று எதிர்பாராத விதமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுடைய மன உறுதிக்கான வாய்ப்பாகவும் அமையும். சின்ன சின்ன சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சில எதிர்பாராத பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகளும் அதற்கு சாதகமாகவும் அமையும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களும் மேம்படும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபமான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களும் மேம்படும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறக்கூடிய உறுதியுடனும் இருப்பீங்க. உங்களுடைய விருப்பங்களும் பூர்த்தியாகும். பணியிடத்துல நன்மையாகவும் முடியும். உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணையிடத்துல வெளிப்படையாக கூறவும் செய்வீங்க. நம்பிக்கையாகவும் உணர்வீங்க. அவர்களிடத்துல மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிக்கின்ற பழக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதியதாக சேமிப்பு கணக்குகளை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள்ல நீங்க சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வீண் செலவுகள் ஏற்பட்டாலுமே அதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. அதற்கான வருமான ஆதாரங்களும் இருக்கும். போட்டியாளர்கள் கிட்ட சற்று எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பகைமை ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. பெண்கள் விஷயத்துல நிதானமாகவும் பேசுங்க. வேலைகளினால அலைச்சல்களும் இருக்கும். மனமும் உற்சாகத்துடனும் இருக்கும். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்கும். எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய மத்தியில உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனங்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். செலவுகளும் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பெற்றோர்களுடைய மனம் வருத்தப்படும்படியாக பேசிவிடவும் வேண்டாம். மனைவியினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தன்னிச்சையாக முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய நலன்ல அதிக அக்கறையும் காட்டுவாங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரமும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் பாராட்டும்படியாக நடந்தும் கொள்வீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல மகிழ்ச்சியும் உண்டாகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வகையில எதிர்பாராத உதவிகளும் இருக்கும். பணம் வந்தாலும் சில செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும்.
அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களை இன்று தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உங்களுடைய வேலை தொடர்பாக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. நுட்பமான வேலை மற்றும் உங்களுடைய எழுத்து தொடர்பாக முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு சூழ்நிலைகளையுமே நீங்க முன்கோபத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குழந்தைகளுடைய உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி தொடர்பாக சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம் தொடர்பாக இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். கால்நடைகள் துறையில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மூத்த உடன்பிறப்புகள் சாதகமாகவும் இருப்பாங்க. இணையம் தொடர்பான துறைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். பாதியில் நின்ற வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் சகோதரர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சொத்துக்கள் தொடர்பாக சில சாதகமான வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். உறவினர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பார்த்த உதவிகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று சற்று பலன்கள் தாமதமாகவும் கிடைக்கவும் காண்பீங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணியை பொறுத்தளவிற்கு கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பணி சம்பந்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பண பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. 1-2 நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விலகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத லாபமும் இருக்கும். சில துணிச்சலான செயல்பாடுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பாராத லாபமும் இருக்கும். தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். சில கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. பெயரும் புகழும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசாங்க அதிகாரிகளினுடைய பரிசுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். மன நிம்மதியும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய புத்தி சாதுரியத்தினால சில முக்கியமான வேலைகளை முடிக்கவும் காண்பீங்க. எடுத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்யலாம். போட்டியாளர்களினால தொழிலுக்கு சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கும். எதிர்பார்த்த சில வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். வரவு செலவு கணக்குகளை சரியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். எதிர்பார்த்து இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். தெய்வீக ஈடுபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. சில அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவுகளும் தருவாங்க. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். சக ஊழியர்கள் இப்பொழுது ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக செயல்கள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. மனதளவுல புதிய தெளிவும் உண்டாகும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சில பரிசு பொருட்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். இன்று காலையில தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும்.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தையும் காட்டுவீங்க, பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருப்பதன் மூலமாக சில பிரச்சனைகளை குறைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. கோயில்களுக்கு சென்று வருவது ஆறுதலையும் நிம்மதியையும் தருவதாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை திட்டமிட்டு ஒழுங்குபடுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல கோபமாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். உங்களிடத்துல மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பாங்க. அவர்களிடத்துல நீங்க முரண்டு பிடிக்கவும் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். இன்று பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல தொற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான வேலைகளை இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்துல சுபமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். தொழில்ல வருகின்ற வருமானத்தை வங்கி இருப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. போட்டிகளும் பொறாமைகளும் நீங்கும். நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. பயிர் தொழில்ல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் சோர்வு இருந்தாலும் மன சோர்வு அடையவும் மாட்டீங்க. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. அரசாங்க அதிகாரிகளினுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி மன அமைதியும் உண்டாகும். தொழில கவனத்தை செலுத்துவதும் நல்லதுதாங்க. தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பெரிய தொகையை வங்கிக்கு கொண்டு செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு அதிகப்படியான முதலீடுகளையும் செய்யவும் வேண்டாம். சிலருடைய ஆசை வார்த்தைகளை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சிலருடைய விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்கும் ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தாரை குறை கூறிக்கொண்டிருக்கவும் வேண்டாங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவுரைகள் கூறினாலும் அது அவரால் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று மாலை நேரத்தை குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக கழிக்கவும் செய்வீங்க. கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மன தைரியத்தையும் தருவதாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். வியாபாரத்துல இடமாற்றம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் கைகூடியும் வரும். அரசு தொடர்பான செயல்பாடுகள்ல அனுகூலமும் உண்டாகும். சிந்தனையின் போக்குல கவனமாக இருப்பதும் நல்லது. உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. உணவு சார்ந்த செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் கைகூடியும் வரும். இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினான பெருமையும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சமநிலையான நாளாகவும் இருக்கும். சில சூழ்நிலைகளை சமாளிப்பதை சற்று கவனமாக கையாள்வதும் நல்லது. சில முக்கியமான விஷயங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மேலதிகாரிகள் கிட்ட நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. இதன் மூலமாக மோதல் போக்கும் மாறும். சகஜமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. அவர்கள் சொல்வதை கவனமாக கேட்பதும் நல்லது. இதனால இருவருக்கும் இடையில அன்பும் அனுசரணையுடனும் இருப்பீங்க.
நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், பணவரவும் இருக்கும், பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்று ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். சிலருக்கு இருந்து வந்த கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் நீங்கும். உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கோயில் விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அறப்பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்பத்துல சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல வளர்ச்சியும் இருக்கும், லாபமும் இருக்கும். கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலில் ஏற்படுகின்ற தடைகளையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இதனால உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். சுய விளம்பரத்தை நீங்க பேசவும் வேண்டாம். தற்பெருமையான பேச்சுக்களை கண்டிப்பாக குறைத்துக் கொள்வதும் நல்லது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நண்பர்கள் வீட்டு விஷயங்கள்ல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். இன்று ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி நினைத்து அதிக அளவுல குழப்பிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்தும் கொள்வீங்க. உடல் அசதியும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். சாலைகளை கவனமாக கடந்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படும். போராடியாவது வெற்றியும் பெற்று விடுவீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அரசாங்க வகையில எதிர்பார்க்கின்ற வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். தேவையற்ற செலவுகளினால மன சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடன் சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. சக பணியாளர்களினுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வேள்வி பணிகள்ல ஈடுபட்டு மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. எதிர்பாராத சில செலவுகளின் மூலமாக சேமிப்புகளும் குறையலாம். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வாழ்க்கை துணையுடன் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிர்வாக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். குழப்பங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் குறையும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். பணம் அல்லது வேலை தொடர்பாக புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வெற்றிகரமாகவும் நிறைவேறும். பணிகளை உற்சாகமாகவும் இருப்பீங்க. பணிகளை அமைதியாக மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. இதன் மூலமாக வெற்றியும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல இனிமையான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். இருவருமே இன்று வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். எதிர்கால நலன் கருதி சிறப்பாக திட்டமிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த விதமான ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்காது. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. அதற்கான நற்பலன்களையும் பெற்றுவிடலாம். சிரமப்பட்டாவது சில வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. மன உறுதியினால தொழில வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் அலைச்சல்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்களின் மூலமாக கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. அனுசரணையாகவும் இருப்பாங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சில வீண் செலவுகளும் ஏற்படலாம். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியில மேன்மையும் உண்டாகும். எடுத்த வேலைகளை எப்பாடுபட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. மன தைரியத்துடனும் இருப்பீங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அடுத்தவர்கள் கிட்ட சின்ன குறை இருந்தாலும் அதனை நீங்க பெரியதாக சுட்டி காட்டவும் வேண்டாம். வியாபாரத்துல சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். வீட்டு தேவைகளை உடனே பூர்த்தி செய்யவும் முடியாது. கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புதிய நண்பர்கள் கிட்ட அதிக நெருக்கத்தை காட்டவும் வேண்டாம். எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. நம்பிக்கைக்கு உரியவர்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. வியாபாரத்துல போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வீட்டுல உள்ளவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். ஒருவருடைய தேவையை மற்றவர்கள் நிறைவேற்றி வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதுமையான விஷயங்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய எண்ணங்களை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்களும் ஏற்படலாம். இழுபறியான சில பணிகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். காப்பீடு தொடர்பான செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மேன்மை உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் வழியில சில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. அர்ப்பணிப்புடனும் புதிய முயற்சிகளையும் மேற்கொள்ளவும் செய்யலாம். இது சிறப்பாகவும் முடியும். கடினமான வேலைகளையுமே எளிமையாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். திருமண உறவில என்று உங்களுடைய மனதுல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல இதனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால உறவில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப நலனுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். வலிமையாகவும் உணர்வீங்க. சில வெற்றிகரமான செய்திகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சுமூகமான போக்கும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். தொழில்துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். உங்களின் மீதாக வெறுப்பு கொண்டவர்கள் கூட இப்பொழுது நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். அனுகூலமும் உண்டாகும். மன உறுதியோடு எந்த ஒரு வேலையிலுமே இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவீங்க. அவசியமான நேரத்துல வரவேண்டிய பண உதவிகள் தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய அணுகுமுறையை மற்றவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வழியாக முக்கியமான வேலைகளை நீங்க செய்து முடிக்கவும் செய்வீங்க. அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அலுவலகத்துல கூடுதல் பொறுப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால மறைமுக போட்டிகளும் ஏற்படலாம். எதையும் சமாளிக்க முடியும் என்ற மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. வீடு மற்றும் வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. இன்று சில நடவடிக்கைகளின் மூலமாக மனதில மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் மூலமாக ஆதரவான சூழ்நிலைகளும் உண்டாகும். சுபகாரிய செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். நிம்மதி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பக்குவமும் ஏற்படும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உருட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வழக்கமான வேலைகளிலும் எச்சரிக்கையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல கண்ணும் கருத்துமாக இருந்தாலே போதும். பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள்ல இருந்து வந்த தவறுகளை திருத்தியும் கொள்வீங்க. சிறப்பாக பணியாற்றுவதற்கு திட்டமிட்டு செயலாற்றினாலே போதும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்பத்தினருக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். திட்டமிட்டு அதன்படி பணத்தை செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சின்ன சின்ன போராட்டங்களுக்கு பிறகு வெற்றியும் பெற்று விடுவீங்க. நிலம் வாங்கி விற்கின்ற தொழில லாபமும் இருக்கும். சிலருக்கு சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு அலுவலகங்கள்ல எதிர்பார்த்த வேலைகளும் நடைபெறும். கல்வியில பிள்ளைகளுடைய முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். கலைகள்ல சிறந்தும் விளங்குவாங்க. வியாபாரத்துல துணிச்சலான செயல்பாடுகளினால லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில்துறையில முக்கியமான முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நிறைவேறும். அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உடனே செய்து முடிக்க முடியும் என்ற வேலைகள்ல கூட சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். சிலர் சொல்வதை அப்படியே நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். தவணை பணத்தை நல்லபடியாக தந்து முடிக்கவும் செய்வீங்க. குடும்ப விஷயத்தை வெளியில யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த கூச்சல் குழப்பங்களும் நீங்கும். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன வேலைகள் இப்பொழுது முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். புத்துணர்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதே நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படலாம். சக வியாபாரிகள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று சில தேவையற்ற சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். இணைய பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழலும் உருவாகும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார பணிகள்ல முதலீடுகளும் மேம்படும். துறை சார்ந்த சில நுட்பங்களை புரிந்தும் கொள்வீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். சிரமங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். வெளியிடங்கள்ல உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளும் மேம்படும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.